மாதிரியே வாழ்க. நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி தான், ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃபேமிலி தான். என் பேர் கிரேசி. நான் ஜீவ் மாதா கிட்ட 15 இயர்ஸாக எங்களுக்கும் ஜீவ் மாதாக்கும் உள்ள ரிலேஷன். எனக்கு 2 குழந்தைங்க, 2மே ஜீவ் மாதாவோட பிளெஸ்ஸிங்கில் தான் கிடச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் இசிஜி செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, எனக்கு என்னமோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் போனது லங்ஸ்க்கு. அவர் கெஸ்டில் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜியோ சஜஸ்ட் பண்ணாங்க. ஆன்ஜியோ சஜஸ்ட் பண்ணால் 1 இல்லை 2 இல்லை அவங்களுக்கு 4 மல்டிபிள் பிளாக்ஸு, 4மே 90% ரேஞ்சு, அதாவது இம்மீடியட்டாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானே எங்கள் அண்ணா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே ஜீவ் மாதா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப வேண்டிகிட்டே இருந்தேன் ஜீவ் மாதா கிட்ட. நான் அழுகிறேன், இது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நான் சாட்சி சொல்லுவேன். நான் சொல்லணும்னு வேண்டிக்கல, எங்கள் அம்மாவுக்கு நல்லாகணும், நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு நான் வேண்டவே இல்லை. அவங்களுக்கு நல்லாகும், நான் சாட்சி சொல்லுவேன். என்னை சாட்சி சொல்ல வைக்க போகிறதுக்கு நன்றி. நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஆனால் நம்மளும் ஹியூமன் தானே. ஸோ அந்த சிச்சுவேஷனில் பயங்கர போல்டாக எங்கள் அம்மா எங்கே இதாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரண்ட்டில் போயிட்டு, சர்ச்சாக இருந்தாலும் யாருக்காவது ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக முன்னாடி போகிறவங்கள அப்படியே உடஞ்சி போய் ஒரு பேஷண்ட்டாக பார்க்கும்போது மனசை சுத்தமாக கேட்கல. ஜீவ் மாதாட்ட சொல்வேன், என்னை எப்போ சாட்சி சொல்ல வைக்க போகிறீங்க, என்னை எப்போ சாட்சி சொல்ல வைக்க போகிறீங்கன்னு. ஸோ அந்த சர்ஜரி ஆன்ஜியோவில் கண்டுபிடிச்சி 2வது நாளே சர்ஜரி இம்மீடியட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, கிரிட்டிக்கல் கண்டிஷன்ட்டு. டாக்டர் எங்ககிட்ட கார்டியாலஜிஸ்ட் பேசுகிறாரு, 4 to 5 hours ஆகுமா, ஏன்னா மல்டிபிள் பிளாக்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 8 hours சர்ஜரி. உள்ளே போனாங்க 6:30க்கு. 5 hours-ன்னு அவங்க சொன்ன பிரகாரம் கூட எங்களுக்கு வெளியே வரல. 2:30 ஆகிடுச்சு ஆஃப்டர்நூனு. காலையில் 6:30 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வெளியே அவங்க பசங்களோட நிலைமை எப்படி இருக்கும். எங்களுக்கு பின்னாடி சர்ஜரிக்கு போனவங்க அப்போலோ க்ரீம்ஸ் ரோண்டில் தான் நடந்தது. எங்களுக்கு பின்னாடி போன பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு சர்ஜரி முடிஞ்சிச்சுன்றாங்க. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது, 5 hours சொன்னாங்க, சரி 6 hours 7 hours 8 hours ஆகிடுச்சு. பயம், அப்படியே நிற்க முடியல. அங்கே அப்படியே அந்த காரிடரில் நடந்துட்டு இருக்கோம். எங்கள் அண்ணா அந்த அப்போலோவில் ஒரு சின்ன சாப்பல் இருக்குது, அண்ணாவால் நிற்க முடியல, சாப்பலுக்கு போயிட்டாங்க. நான் அங்கே நடந்துக்கிட்டே நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஜீவ் மாதா நன்றி, ஜீவ் மாதா நன்றி. இதுதான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஏன்னா எனக்கு குழந்தை இல்லாமல் குழந்தை கொடுத்தவங்க, அப்போ நான் குழந்தைய எங்கள் அம்மாவை கேட்கும் போது எனக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஜீவ் மாதா நன்றி நன்றின்னு சொல்லும் போது ஒரு 2:42க்கு உள்ள ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க, சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, நாங்கள் கார்டியோ ஐசியூ கூட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 8 hours சர்ஜரி. மாதா எங்களுக்கு எவ்வளவோ அந்த நெருக்கடி கொடுத்த மாதிரி இருந்தாலும் அந்த நம்பிக்கையை நாங்கள் விடாமல் வேண்டிக்கிட்டே இருந்தனால அம்மாவுக்கு நல்லாயிடுச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ திருப்பி ஒரு 4 நாள் என்ன ஆயிடுச்சு, பிளட் வாமிட் வந்துருச்சு. ஸோ ஒரு சர்ஜரி பண்ணவங்களுக்கு பிளட் வாமிட் வந்தோடனே அவங்க அப்படியே பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி, சாரி நான் டைம் எடுத்துக்கிறேன், பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டிங் ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. அவரோட கார்டியாலஜிஸ்ட் கால் பண்ணால் இமீடியட்டாக எமர்ஜென்சி கூட்டிகிட்டு வாங்கன்ட்டாங்க. எங்களுக்கு நான் நிஜமாலே அவ்வளோ இருந்த ஹோப் அன்றைக்கி உடஞ்சிருச்சு. எனக்கு இங்கே ஃபோன் வருது, அம்மாவா எமர்ஜென்சி கூப்பிட்டு போகிறோன்னு. நான் அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டல் போகல. நான் சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன். நான் வீட்டிலே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், தனியாக கீழே போய் உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஜீவ் மாதா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் 2வது தடவை சோதனை கொடுக்குறீங்க, நம்பிக்கை கொடுத்து தானே அம்மாவை வீட்டுக்கு அமிச்சிங்க அப்படின்ட்டு. ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க எங்கள் சித்தி, வா அம்மாவை பார்க்கவா. இல்லை சித்தி நான் வரமாட்டேன், நான் நாளைக்கு வரேன், அவங்க நல்லாயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் அவங்களுக்கு சாப்பிட்ட மெடிசனோட அந்த இன்டென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி புண்ணாகி அது இன்டர்னல் ப்ளீடாச்சு. பட் அதையுமே ஒரு மைனர் இதில் முடிச்சு திருப்பி 3 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு அமிச்சாங்க. இப்போ அம்மா நடக்கிறாங்க, அவங்க ஸ்லோவாக வாக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கிட்ட நேற்று சொன்னேன், இன்றைக்கி ஜீவ் மாதா சர்ச்சில் போயிட்டு உங்களுக்காக நான் சாட்சி சொல்ல போகிறேம்மா. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ப்ளீஸ் 1 வருஷம் வேண்டுறேன், 5 வருஷம் வேண்டுறேன், நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையாக சொல்லுங்கள், நான் வருவேன், நான் ஜீவ் மாதா கிட்ட கேட்பேன், எனக்கு கிடைக்கும்னு நம்புங்க. எனக்கு தாத்தான்னு கேட்காதீங்க, தந்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். எது வேணுமோ அதை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்கள்.
மாதா கைவிடவே மாட்டாங்க. மரியே வாழ்க, ஜீவ மாதாவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். தேங்க்ஸ் டு காட். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.